எல்லாருக்கும் வணக்கம். என்ன கெட்டப்ல வேற லெவல்ல இருக்கு, இல்ல செட்டப்ல வேற லெவல்ல இருக்கு. செட்டப் வேற லெவல்ல இருக்கு. சென்னை வீடு ஏமா சுத்தி பாக்கணுங்கறியே, நீ சென்னையில போகாத ஏதாவது சொல்லு பாக்கலாம். மகாபலிபுரம் நானே ஒரு லிஸ்ட். மகாபலிபுரம் போயிட்டு வந்தியா? வண்டலூர், இது மாலு, மெரினா பீச். சரி, காலை 2 போட்டாச்சு. அப்பா வந்து அம்மா கொண்டு கொடுத்துடலாம். இங்க பாருங்க. டாடா, கேப் வந்துருச்சு. டாடா சாமி. நீங்க அப்பா அம்மா 3 பேர் தான் இருப்பீங்களா? ஏஞ்சலா பாய் சாமி போயிட்டு சொல்லா. என்ன என்ன பேக்கும் கையுமா இருக்க? ஸ்கூலுக்கு இது கிளம்புறியா? ஸ்கூலுக்கு போகணும். லீவ் வருது, நாளைக்கு ஒரு நாள் லீவு. சரி சென்னைக்கு போயிட்டு வரலாம். 2 நாளைக்கு பாப்பாவை பாக்குறதுக்கு கிளம்புறேன். ஓகே ஓகேமா. இது அப்பா ட்ரெஸ் அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்து அங்க பேக் பண்ணிட்டே இது அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்க நைட்டு யாருன்னா நாளைக்கு நைட்டு வந்தா தீருது. அவ்வளவுதான். பாப்பா கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாளா? வீடியோ காலையே பார்த்து பொக்க வாயை பார்த்து எனக்கு ஒரு இதா இருக்குது. அதான் சரி இன்னைக்கு யாருன்னா நாளைக்கு பொழுதுக்கு நாளைக்கு நைட்டு தான் வந்துருவோம். அதுக்குதான் சரி போயிட்டு வரலான்ட்டு. சரிம்மா. நீ அப்பாவும் டிக்கெட்லாம் போட்டாச்சா? டிக்கெட்லாம் போட்டாச்சுக்குது. சரிம்மா. திரும்பி வரதுக்கு போட்டாச்சுல? போட்டாச்சு. ஓகே ஓகே. இது ஒண்ணு வரதானே என்ன வேலை? எங்க கோயில் குளத்துக்கு போனா இப்படி சுத்தி பார்த்துட்டு இருந்தா இதுக்கெல்லாம் நேரம் அமைச்சுப்பா பாப்பா பாக்க பாருன்னு பாத்துட்டு வந்துருக்கேன். சரிம்மா. ஊருக்கு வந்து நிறைய நான் வாங்கியிருப்பேன். அம்மா பொறுத்த வாங்கினேன். சரி ஒரு இடத்த வச்சுனா இங்க இருக்குது. சரி அங்க போய் ஒரு 4 வேலை சாப்பிட்டு இது பேக் பண்ணுவேன். அது உன்னோட பேக்கா? அது இருந்தது. ஓகேமா. அதே போலீஸ் எல்லாம் கொஞ்சம் துணி எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். பாப்பா எடுத்துட்டு வாமாண்ணா. சரி எடுத்து வச்சுட்டு பாப்பா துணி இருக்குது அதை எடுத்துட்டு போவாங்க. நம்ம இதை வாங்கி நம்ம எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. சரி இருந்து 3 பண்ணு வேணும்ல. 1 சாப்பிட்ட 2 இருக்குங்க. சரி அங்க கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படியேதான் இருக்குன்னு எடுத்துட்டு போனேன். தேங்காய் போலீஸ் கடை எதுவுமே கொண்டு வராதமா. வெயிட் தூக்கிட்டு வராத. சும்மா தேங்காய் மட்டும் 4 தேங்காய் எடுத்துருவாங்களா. சரி 4 தேங்காய் மட்டும் காத்தா போய் 3 தேங்காய் 100 ரூபாய் வாங்கிருந்தேன். தேங்காய் 4 எடுத்துக்கிட்டே இந்த தூக்கி இது ஒன்றும் வெயிட் இல்லை. 3 தேங்காய் இதுதான். சும்மா காத்தாடுதான் போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து பாத்துட்டு. ஒரு நாள் லீவு தானே, அங்க போய் இருக்க முடியாது. அதனால ஒரு நாள் லீவ்ல போயிட்டு வந்தேன். இப்படி போய் இப்படி வந்துருவோம். அதான் ட்ரெயின்ல போய் தூங்கி எந்திரிச்சு வரதான். அவ்வளவுதான். முடியவே மாட்டேங்குது போல. என்ன கடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. விட்டுட்டு போத ஒரு நாளைக்கு இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்க. தோசையே உருளைக்கிழங்கு சாம்பார். 8 மணிக்கு ட்ரெயின். இப்போ 9 மணிக்கு ட்ரெயின். என்ன கிளம்பாம இருக்கீங்க? சாப்பிட்டது கிளம்புறதுதான். நாளா ரெடியா உட்காந்து உங்க அப்பன் தான் என்ன வரல. ஈரோட்ல இருந்து எப்போ சென்னை கிளம்புற மாதிரி இருந்தாலுமே எங்களுக்கு தோன்ற ஒரே ட்ரெயின் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ். அது வந்து ஈரோட்ல இருந்து போறதுனால கூட்டமும் கம்மியாக தான் இருக்கும், ட்ரெயினும் நல்லா சுத்தமா நீட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து அப்பா வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டாரு. ஸோ கரெக்டா 4 மணி 4:30 மணிக்காட்டும் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆயிரும். ஸோ அது கரெக்டாக இருக்கிறனால அந்த ட்ரெயினையே புக் பண்ணிட்டு அப்பாவும் அம்மாவும் கரெக்டா 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10 கிலோமீட்டர், 10லேருந்து 12 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ பொறுமையாக போனால் கரெக்டாக இருக்கும். அதனால வந்து 8 மணிக்கே கிளம்பிட்டாங்க. 9 மணிக்கு ஷார்ப்பாக ட்ரெயின் எடுத்துருவாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் சென்னையில தான் பார்க்க போறீங்க. The next day. எல்லாருக்கும் வணக்கம். என்ன கெட்டப்ல வேற லெவல்ல இருக்கு, இல்ல செட்டப்ல வேற லெவல்ல இருக்கு. செட்டப் வேற லெவல்ல இருக்கு. சென்னை வீடு. ஆமா, நானே அம்மா பக்கத்துல வந்து பல மாசத்துக்கு அப்புறம் நானே வரேன். அதான் இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்துட்டு பாப்பா பாக்குறதுக்கு. ஆமா, அப்ப என்னெல்லாம் பார்க்க இல்லையா? எல்லாம் பார்க்க வந்து இருந்தாலும் எங்க செல்ல வந்து தங்கம் எங்களுக்கு உயிர். எங்க தங்கை குட்டிய வெள்ளிக்கிழமை வந்து அம்மாவுக்கு மிலாடி லீவு. அதனால வந்து 3 நாள் ஆகுது. இதனால வீடியோ எடுக்கல, ஏன்னா வந்து எதுவுமே செய்யல. அதனால வந்து வீட்டுலயே இருந்ததுனால எது எடுக்கல. சோ இன்னைக்கு வந்துட்டு அம்மா கையால சாப்பிடணும்னு சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு ஒரு நாள் நீ சமமா அப்படின்னு சொல்லிட்டு
இன்னைக்கு வந்து செய்யறோம். நிறைய பேர் கேட்பாங்க அம்மாவுக்கு அங்கேயும் ரெஸ்ட் இல்லை இங்கேயும் சமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அம்மா 2 நாள் ரெஸ்ட்ல தான் இருந்தாங்க. இன்னைக்குதான் வந்து இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால வந்து அம்மா வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யணும்னு சொல்லி இன்னைக்குதான் செய்யறாங்க. அது சொல்லிடுறேன். ரம்யா தான் சமைச்சு அப்படியே சாப்பிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு நாம சமைக்கலாம் மட்டன் குழம்பு. பசங்க அவங்க டேஸ்ட்லயும் சாப்பிட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் டேஸ்ட்ல செஞ்சு கொடுக்கலான்னு அதான் செய்யறோம். எங்க பாப்பாக்கு வந்து காடை, எங்களுக்கு வந்து கவுதாரி. காடையுமே நமக்கு தான். குட்டி மாதிரி சாப்பிடல, எங்களுக்கு தான் காடை கறியும் மட்டன் எடுத்து அதுதான் செய்யறோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில கொஞ்சம் போவோம். vlog எல்லாம் பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா வெளியே நிறைய சுற்றுப்பயணி இடம்லாம் இருக்குது. பாப்பால வச்சுட்டு எங்கேயும் நவர முடியாது. எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. நீ போக இடம் சொல்லு சென்னையில. இல்ல வீடியோ அதாவது வீடியோக்குள்ள போய் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சப்ஸ்கிரைப் என்ன பண்ணணும், ஒரு சர்வீஸ் பண்ணுங்க. ஏமா சுத்தி பாக்கணுங்கறியே, நீ சென்னையில போவாத ஏதாவது சொல்லு பாக்கலாம். மகாபலி நானே ஒரு லிஸ்ட். மகாபலிபுரம் போயிட்டு வந்துட்டியா? வண்டலூர் போயிட்டு. இது மால் போயிட்டு. மெரினா பீச் அது போயிட்டு. ஜெயலலிதா சமாதி, அம்மா சமாதி, கலைஞர் சமாதி, அறிஞர் பாக்கவே இல்ல. செத்த வாட்டி நம்ம கடற்கரைக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு போகல. அப்புறம் வேற என்ன இருக்கு சென்னையில? இதை விட்டா வேற எதுவும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு. ஆமா அதெல்லாம் போயிட்டு அதான் எல்லா இடம் பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த வாட்டி பார்க்க நல்லா இருக்கும்ல. மகாபலிபுரம் இந்த வாட்டி பார்க்கணும் ஆசைதான். சரி போனா நீங்க போயிட்டு வரீங்க. நேத்து போறோம்னு பிளான் போட்டோம். நேத்துக்கு வீட்டுல அது இதுன்னு வேலையாயிட்டு பாப்பாவை பாத்துக்கிட்டு கட்டாங்க. பயமா இருக்குது. வண்டலூர் கூட்டு போனா நடப்பியா? வண்டலூர் கூட்டு போனா நடப்பியா? இப்ப நடக்குது. அப்ப அது வண்டலூர் 2 வாட்டி போயிட்டு வேண்டாம். அப்புறம் இது மியூசியம் அதுக்கு போயிட்டு அதுவும் அது 2 டைம் போயாச்சு. அப்ப நீ பாக்காத சொல்லு பாக்கலாம். எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் இடம். நானும் 2 நாளா வந்துட்டு ரம்யா நானும் சரி அம்மா ஊர்ல இருந்து வராங்க, அம்மா அப்பாவும் கூட்டு போறான்னு சொல்லி இடத்த யோசிக்கிறேன். இடமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துக்கும் போயாச்சு. ஆமா மியூசிக் இதுவே சுத்தி பார்க்கறது கால் வலிக்குது. ஆமா அது பயங்கர பெருசு. அதுவும் பெருசு. இந்த வண்டலூர் ஜூ அதுவும் உலகத்தையே பிடிச்ச மாதிரி அதுவும் ஒரு ஊரு, அதுவும் பெருசு. சரி நீங்க ஏதாவது வேற ஏதாவது இடம் இருந்தா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லி விடுங்க. சென்னை வாசிகள் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பாக்குறது எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இடம். கிண்டி போயாச்சு. கிண்டி ஸ்னேக் பார்க் அது நீ போல நினைக்கிறேன். அங்க வெறும் பாம்பு மட்டும் இருக்கும் கிண்டி ஸ்னேக் பார்க்ல. பாத்தாச்சு. அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. பேத்தி கூட விளையாண்டு சுத்திக்கிட்டு 3 நாள் டைம் பாஸ் ஆயிருச்சு உனக்கு. 3 நாள் நல்லா யானை ஒட்டிக்கிட்டா. பாப்பா இல்லாம நாய் இல்ல, நாய் இல்லாத பாப்பா அந்த மாதிரி ஆயி போச்சு. ஊருக்கு போனதான் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆமா அவளுமே ஒரு பொக்கன் தான் இருப்பா தனியா இருக்கு. ஆமா வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு மாதிரி பொக்கனும் இருப்பா. குட்டிமாக்கு கூட ஆளுங்க இருந்தா நல்லா இருக்குதுங்கிறா. தனியுமே இருந்தா ஒரு மாதிரி. ஏன்னா அவங்க அப்பா ஆபீஸ் போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் பாப்பாவும் தான். அதான் ஒரு மாதிரி இல்ல. தங்கமேல என்னது ஆயிரம் ஊருக்கு வந்துருங்களா? 500 ஊருக்கு வரீங்களா? கொஞ்சம் பெருசாட வந்துருவா. வந்துட்டாயா அப்படின்வா. சரி மட்டன் செய்யலாமா? செய்யலாங்க. சோ வந்து நான் மட்டன் எடுத்துட்டு வந்தேன். எப்பயுமே ஆல்வேஸ் நம்ம வீடியோ பார்க்கறது தெரியும். நான்வெஜ் கிளம்புறது என்னோட வேலை தான். ஸோ மட்டன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் காடை இங்க வந்து 1 கிலோ மட்டன் வந்து 880 ரூபாய். அங்க எவ்வளவுமா? 750 880. பட் பர கம்மி தான். இதுலயே நீ பள்ளிக்கரையில 880. இந்த கொஞ்சம் ஸ்ட்ரீட்ல எல்லாம் போனதுக்கு 900 ரூபாய், 950 ரூபாய். போன்லெஸ் போனா 1000 ரூபாய். இதுல என்ன போன்லெஸ் தெரியல. இதே எனக்கு போன்லெஸ் தான். அது குழம்புல மிக்ஸ் ஆகிறப்பதான் டேஸ்டே செம்மையா இருக்கும். சொல்றப்ப பிச்சு ஊடுது. அதே மாதிரி நீங்க மட்டன் கழுவுறப்ப நிறைய டைம் கழுவ கூடாது. ஒரு பேசிக்கா 2-3 டைம் தான் கழுவணும். சிலர் எல்லாம் போட்டு துணி துவைக்கிற அமௌண்ட் போட்டு துவைப்பீங்க. மட்டன் மட்டும் கழுவவே கூடாது. ஏன்னா அது இருக்கிற டேஸ்ட் எல்லாம் போயிடும். நம்ம ஆர்டர் பண்ற மாதிரி சொல்றீங்க. என்னோட ஆர்டர் இல்ல நிஜமே தான். மட்டன் உங்களுக்கு டேஸ்டா வரணும்னா சும்மா ஏன்னா மட்டன்ல பெருசா அழுக்க வராது. ஒரு பேசிக் ஹைஜீனுக்கு மட்டும் ஒரு 2-3 டைம் பேசிக்கா கழுவுனீங்கன்னா போதும். இது வந்து ஒரு செஃப் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என் மனசாட்சிதான். இல்ல நிறைய வீடியோ பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுமே இப்ப நம்ம ஒரு யூடியூப்ல இருந்தாலும் எல்லா டிஷ்ஷுமே நமக்கு தெரியாது. நம்ம ஒரு 4 யூடியூப் சேனல்ல பார்த்தா நம்மளும் கத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காடை 60 ரூபா. 4 காடை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த காடை வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் இன்னைக்கு. காடை வறுவல்
எப்படி எனக்கு சொல்லிக்கணும், நானும் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, இந்த செப்பு சொல்லி கொடுத்து நான் கத்துக்கிறேன். மசாலா தடவி எண்ணெயில போட முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அது ரெடிமேட் மசாலா வச்சு அது வறுவல் இல்ல, அது பேர் என்ன, பொரிக்கிறது. டீப் ஃப்ரை பண்ணுவோம். வறுவல்னா அந்த கடையில போட்டு செமி வறுவல். ஒரு மேடம் வீடியோ கூட மாட்டேங்கிறாங்களே, என்ன தங்கம். அப்புறம் காடையெல்லாம் கழுவி வச்சுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு காடை வந்து 60 ரூபாங்க, 4 காடை வந்து வாங்கியிருக்கிறேன். அரை மட்டன். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில். அப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிருக்கிறேன் கறி குழம்புக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சி போடான்னு பார்த்தா நீங்க வேஸ்ட் இருக்குங்க. சரி ரெண்டு ஏமாது வேஸ்ட் பார்த்து வதக்கி ஆட்டிடுங்க. சரி ஓகே. எப்படி குழம்பு எப்படி செய்யற? அந்த அரைச்சி ஊற்றி செய்வே, நான் இது 2 டைப் செய்வியே. நான் மிளகா தூள் போட்டு தரேன். சரி ஓகே. மிளகா தூள் போட்டு கொத்தமல்லி தூள் போட்டு டக்குனு வச்ச மாதிரி வச்சிடலாம். சிம்பிளா செஞ்சிரு, ரொம்ப வேலை நேரத்துக்கு. நீ சமைச்சு ரெஸ்ட் எடு, நைட்டு ஊருக்காக. மாலுக்கா ஜெயச்சந்திரன்? இல்ல உனக்கு மால் போலாமா? சரி ஓகே. மால்லாம் ஜெயச்சந்திரன் போனா பொருள் வாங்க முடியும், மால் போனா ஒண்ணும் வாங்க முடியும். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்கு இதான் வித்தியாசம். அது என்ன சூப்பர் மார்க்கெட் தானே ஜெயச்சந்திரனுங்கிறது. என்ன மாமி பண்றேன்? அந்த பக்கம் நான் பாப்பா குளிப்பாட்டுறதுக்கு போனேன், இந்த சைடு என்ன இவ்வளவு வேலை முடிஞ்சிருச்சு. வெங்காயம் ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு கறி போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நாங்க மட்டன் வீடியோ 100 வீடியோ போட்டிருப்போம். இந்த எடிட்டர் அதை வந்து லிங்க் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுடுறான். ஏன்னா யாராவது மேபி குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்டா இருக்கும், அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. சரி நான் தான் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு இருக்கேன். இல்ல நான் தான் அப்பா. தண்ணி பிடிக்கிறதுலாம் கேப்ல வந்தேன், அதனால வந்து உனக்கு டக்குன்னு சரி என்ன பண்ணு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரம்யா ஊத்திட்டு இருக்கா, நான் தண்ணி பிடிச்சு பிடிச்சு ஊத்துவேன். இப்பதான் வந்து நிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. தண்ணி பிடிச்சு கொடுக்காது. ஆமாமா, ஒரு ஆள் பண்ண முடியாது, 2 பேர் கண்டிப்பா வேணும். குழம்பு வச்சு முடிச்சுட்டு போல தேங்காய் சுத்துற வேலை முடியுது. கறி வந்து அடுப்பு அமைச்சிருக்கு, 5-6 சவுண்ட் வந்துருச்சு. கறி வெந்திருக்கும். சரி சரி. தேங்காய் சுத்துற குழம்பு ரெடி. சரி இட்லி உழ வச்சு அதுவும் பொரிச்சு போச்சு. மாவு வச்சுட்டு தேங்காய் சுத்துற குழம்பு ரெடி. 1/2 மணி நேரம் கூட ஆகலையே. 10 மணிக்கு வந்த, 10:30 வந்தா 11 ஆகுது. எல்லாம் டக்கு டக்குன்னு சரிஞ்சிடலாம். எல்லாம் ரெடியா பக்கத்துல சொல்லலாம். இட்லியே காலையில இட்லி ஊத்திக்கலாம். தனியா எதுக்குண்ணே? அதான் ஆட்டி ஊத்துறதுக்கு. ஓ ஆட்டி ஊத்துறானா? இஞ்சி பூண்டு அதுல போடல, இதுல போட்டு வதக்கிட்டேன். சரி சரி. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பழம். சரி நான் கூட அரைக்கிறேன். எனக்கு தேங்காய் உடைக்குங்க. தேங்காய் தான் தண்ணி வருது. தேங்காய் பெருசு. தேங்காய் எவ்வளோ? தேங்காய் 35 ரூபா. தேங்காய் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த தேங்காய், ஆனா உள்ள பாரு பெருசா போச்சு. இருக்கு தண்ணி இவ்வளவு கிடக்கு, தேங்காய் பெருசா தான் இருக்கு. கப்பு வழியே தண்ணி தான் வந்துட்டே இருந்தது. பிடிக்கிறது இளநி மாதிரி. ஊர்ல இருந்து அம்மா 4 தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தேங்காய் தான் இது. 35 ரூபா ஒண்ணு. எத்தனை? 4 தேங்காய் 100 ரூபாயா? இல்ல 3 காய் 100 ரூபா. அதான் 33 6 காய் வாங்கியிருந்தேன். சரி நீ கேட்டீங்க 4 எடுத்து 4 போதும் கட்டி நான் 2 வச்சு 4 கொடுங்க. சரி சரி. இனிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஏற்கனவே போது மாவு இருந்தா இட்லி நல்லா புஷ்ஷுன்னு வருமானு தெரியுது. நீ அப்படியே நல்லா இருக்குங்க. சரி பாக்கலாம். கடமாவுதான், அதனால கடமாவுதான் நம்ம ஊர்ல சோடா போட்டு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படியே தான். இன்னொரு பிராண்ட் வாங்க, பாண்டியன் ஒண்ணு வாங்குவேன். அது நல்லா புஷ் 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 நிறைய இருக்கும். அப்படி இல்லதான் எனக்கு தெரியல. சோடா பில்ல எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா சின்னது ஒண்ணு பெருசு ஒண்ணு. சரி பறைக்கிறதுக்காக வந்துட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, கொஞ்சம் கிராம் 4 கிராம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கிறோம். வித்தியாசமான இது திருப்புறது சேஃப்டிக்காக. ஆமா அது மேல தூக்கணும் வராது, திருப்பணும். இல்ல இப்படி திருப்பு.
லாக் பண்ற பரவாயில்ல எனக்கு அடுத்து வர மாட்டேங்குது. அது போடுறதுமே கஷ்டம் தான். கரெக்டா அந்த 2 ஹோல்ஸ்ல வச்சு கரெக்டா லாக் பண்ணணும், இல்ல லாக் ஆகாது. இந்த மாதிரி ஜார் எத்தனை பேர் வீட்டுல யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்குங்களா, இந்த ஹோல்ஸ்ல இங்க பாருங்களேன், இங்க ஒரு லைன் மாதிரி இருக்குல்ல, இந்த லைன் வந்து கரெக்டா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்டா இந்த ஹோல்ஸ்ல இங்க வச்சு இப்படி அழுத்தி இப்படி லாக் பண்ணாதான் லாக் ஆகும், இல்லைன்னா லாக் ஆகாது. இது எனக்கே 2-3 நாள் ஆச்சு பழகிறதுக்கு. கஷ்டம் தான். அது லாக் ஆயிடுச்சுமா, லாக் ஆயிடுச்சு, திறக்க முடியாது. லாக் ஆகல, சுத்து லாக் பண்ணிட்டேன், சுத்தணும். கறி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். வாசம் சூப்பரா இருக்கு. கறியை வச்சுக்கோ. ரொம்ப டைஸா அடிச்சிருக்கேன். இல்ல கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் புரிப்புன்னு. பழசெல்லாம் வருது, பழசெல்லாம் நிறைய வச்சிருக்கேன், தூக்கி போட மாட்டேங்குது. ஆமா போடணும். இது வரைக்கிட்டே போட்டு டெய்லி வராங்க பழைய ஜாமான் வேணுமா. நீ வீட்டுல இருக்கும் போது எல்லாம் பொறுக்கி எடுத்துரு. வெள்ளி சேவை போடாது, மித்த நாள் போட்டு. அது காடை, அது காடை. இது ஆட்டுக்கு இட்லி வந்துருக்கோம், அவ்வளோ குழம்பு ரெடி வச்சு. சரி ஓகே, காலையில மட்டன் எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அம்மா போய் பாப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்க பிஸியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த காடை வறுவல் போடுறதுக்காக நான் செய்றேன். இந்த ரெசிபி எனக்கு மட்டும்தான் தெரியும். இது சீக்ரெட் ரெசிபி, யாருக்குமே சொல்லி தர மாட்டேன், உங்களுக்கும் சேர்த்து தான். இங்க பாருங்க, என்னோட சீக்ரெட் மசாலா. KFCக்கெல்லாம் எப்படி சீக்ரெட் மசாலா வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இது என்னோட சீக்ரெட் மசாலா. பிராண்டு கூட கிடையாது. இப்போ என்ன பேர் வந்து என் பேர் எழுதிக்கலாம், புவன் சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு காடிக்கு 1 ஸ்பூனு, மொத்தம் 4 காடை வச்சிருக்கேன், 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். வந்து 1 லட்சம் பேர் வந்துட்டு புவன் சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா இது என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணுவேன். 1 லட்சம் கமெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு 10 லட்சம் லைக்ஸ். ஸோ வந்துருச்சுங்களா. அதே மாதிரி இது வந்து சீக்ரெட்ல கிடையாது, நார்மல் கார்ன்ஃபிளவர் போது நீங்க எந்த பிராண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இது கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ப. இது எதுக்காக போறோம்னா மசாலா வந்து ஒட்டும் அதோட. இதுவும் அளவு சீக்ரெட் தான், அந்த அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சொல்றேன். பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. நல்லா போங்கடா அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இல்ல கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்த பதத்துல போட்டாங்க. இதுல உங்களுக்கு நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறப்ப இன்னொரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் போட்டேன். அது என்னன்னு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது கேமரா ஆஃப் பண்ணியிருந்தது, உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் என் மனசாட்சி உறுத்துச்சு, அதனால வந்து நான் சொல்லிட்டேன் உப்பு கொஞ்சம் போட்டேன். இப்போ வந்து காடை ஒவ்வொன்றா எடுத்துப்போம். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நானே அந்த சில்லி வாங்குவோம் ரெகுலரா, அந்த கடையில வந்து அந்த அண்ணன் காடை வைப்பாரு. ஓகேவா, ஒரு காடை 60 ரூபா தான், ஃப்ரை பண்ணி 60 ரூபா தான். இங்க வந்து இது 60 ரூபா. பச்சை காடை. அவங்க மேபி பல்கா எடுத்திருப்பாங்க. இல்ல நமக்கு அதுதான் லாபம். நம்ம கன்சியூமரா பாக்குறப்ப நமக்கு அதுதான் லாபம். இல்ல நம்ம தனியா வாங்குறப்ப இந்த ரேட்டு, அவங்க பல்கா வாங்கினாங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு தானே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மசாலா சீக்ரெட் மசாலா புவன் சீக்ரெட் மசாலா போட்டு எண்ணெய் ஊத்தி உழைப்பு போட்டு பண்றதுக்கு கடையில போய் நீட்டாக சாப்பிட்டு போயிடலாம் இல்ல. சரி, அப்ப யாருக்கு வாங்க, கடையில வாங்கிடுறாங்க. இருந்தாலும் என் சீக்ரெட் மசாலா போட்டு சாப்பிட மாதிரி இருக்கும். கடையில வந்து எண்ணெய் போட்டு செய்வாங்க, அதனாலதான் அந்த பிரைஸ். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த பதத்துக்கு தான் கொஞ்சம் அப்படியே நல்லா ரொம்ப கெட்டி பதத்தில் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த காடையை போட்டு பரட்டிக்கணும். ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நிறைய மசாலா கீரை சம்திங் நிறைய தோணும். சம்திங் தான் சொல்லுவேன், என்னன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியும், மசாலா ஓனர் தான் தானே அது அவங்க சொல்ல டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்க என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். வெறும் மசாலா கிடையாதுங்க, சீக்ரெட் மசாலா. இங்கே பாருங்க, பாவமா இருக்குது. பாவமா இருக்கா? சாப்பிட மாட்டியா ரம்யா? சாப்பிட மாட்டியா? டக்குன்னு பார்த்தா அப்படி முழு கோழி பார்த்தா டக்குன்னு பாவம் தெரியுது, பொக்குன்னு தான் இருக்கு பார்க்க. இது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் இல்லாம நேச்சுரலா செஞ்சது. என் கையை பார்த்தாலே தெரியும். அடிச்சு கொடு. சரி ஓகே, அவ்வளவுதான். இது வந்து கொஞ்ச நேரம் அந்த கை கழுவிட்டு காட்டலாமே. கழுவிட்டு கேட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க கழுவிட்டு காட்டுங்க. பாருங்க, நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலருமே இல்ல. அதனால என் கை பாருங்க எவ்வளவு பல இருக்குது. அதுதான் இப்பதான் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டு. அதான் சீக்ரெட் மசாலா. கழித்து என்னம்மா டீயா
டைம் ஆகுது. ஆமா, எப்ப நம்ம போலான்னு பிளான் பண்ண மதியம் போலான்னு பிளான போட்ட குளிச்சுட்டு சாப்பிட்டு இப்ப மணி 6 ஆகுது. ஆமா நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின், அதுக்குள்ள போயிட்டு அவசர அவசரமா வரணும். அதனால கூப்பிடி டேக்கி வரலையா போலாமா? ஷாப்பிங் போலான்னு பயங்கரமா பிளான் பண்ணோம். மொத்தமா கொலாப்ஸ். பாப்பா வந்துட்டு அவ அழுவ ஆரம்பிச்சிட்டா திடீர்னு. கூட்டத்துக்கு எல்லாம் வெளியிலேயே நான் போகல, ரெடி பண்ணி வச்சோம். அம்மா 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 அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதனால நாங்க அந்த பிளானிங் கேன்சல் பண்ணிட்டோம். அப்ப அம்மா நானும் போற பிளானிங்கு. அப்புறம் அம்மாவுமே வந்து இல்லடா தனியா போக வேணாம், எல்லாரும் போறோம் போவோம் அப்படின்னு சொன்னதுனால பிளானிங் கேன்சல். பட் ஆனா எங்க அப்பா வந்துட்டு வந்த முதல் நாள் வந்துட்டு ஆதிபுரீஸ்வரர் கோயில் வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை எங்க கபாலீஸ்வரர் கோயில் சனிக்கிழமை, அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில மெரினா பீச் போய் கலைஞர் சம்பதியெல்லாம் பார்த்துட்டு அப்பா 3மே சோலோ பெர்ஃபார்மன்ஸ். அப்பா அம்மா விட்டுட்டு அப்பா அந்த நோக்கத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாரு. போன டைம் வந்தப்ப வடபழனி, அதுவும் சோலோ தான். அம்மா மட்டும் தான் வீட்லயே இருந்தாங்க. கத்திட்டு இருக்கிறான், ஆயிரம் விளையாண்டு இருக்கிறான், கியான்ட்டு. சரி ஓகே, இதுதான் போகல. அவங்க மணி 7 ஆயிருச்சு, 11 மணிக்கு ட்ரெயின், ஒரு 9 மணிக்கு கிளம்பணும். அதனால சரி காடையை போட்டுருவோம். இப்ப போட்டா சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும். என்ன கடை இது? என்ன கடை இதா? புவன் சீக்ரெட் மசாலா கடை. ஆமா, சரி இது போட்டுருவோம். மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது, அவ்வளவு பக்காவா இருக்கும் நம்மளுக்கு. புவன் சீக்ரெட் மசாலா நிஜமாலுமே நீ நம்ப மாட்டேங்கிறப்போ. அந்த மசாலா என்ன, அந்த மசாலா கிச்சன் எனக்கு தெரியும். ஏன்னா நீ தான் நான் நான் சூத்திரத்தை சொல்ல நீ தானே கலக்கணும். புரியல, என்னத்த சொன்னீங்க? சூத்திரம் சொன்ன ஃபார்முலா சூத்திரம். நான் சூத்திரத்தை சொல்ல ரம்யா மிக்சிங் பண்ணா. அதனாலதான் அந்த மசாலா பத்தி ரம்யாவுக்கு மட்டும் தான் தெரியும் சீக்ரெட். எங்க அம்மா கூட தெரியாது. ஆமா, அந்த மசாலா எந்த கட்டுவான்னு எனக்கு தான் தெரியும். கடையில வாங்கணுமா? கடையில வித்து கொடுக்கணும்னு சொல்றேன். என்ன அதை வாங்கிட்டு வந்து என் மாமா தான் வாங்கிட்டு வந்தாரு. அந்த சீக்ரெட் சொல்லக்கூடாது. சீக்ரெட் மசாலோட சீக்ரெட்டே அதுதான். கடையில தாங்க வாங்கின ரெடிமேட் மசாலாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு சில்லி கடையில யூஸ் பண்றாங்க. எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு சில்லி கடையில அவங்க கடையில யூஸ் பண்ற மசாலா இது. அவங்க வந்து ஹோல்சேலுமே சேல் பண்றாங்க. நம்ம ஊருக்கு கிடையாது. நம்ம ஊர் கிடையாது, ரம்யாவோட அவங்க மாமா ஊர்ல. அங்க இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணி, அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்க இம்போர்ட் பண்ணிருக்கோங்க. பட் இது வந்து அதிகம் யூஸ் பண்ண கூடாது. ஏதாவது என்னைக்காவது செய்யணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட்டுல இல்ல எங்க கையில மருதாணிலாம் அவ்வளவு ஆர்டிபிஷியல். நல்லா காட்டுங்க. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவதுன்னா யூஸ் பண்ணுவோம். கடையில வாங்கி சாப்பிடுறது பதிலா நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம கொஞ்சம் எண்ணெய் சுத்தமா இருக்கும், நம்ம செய்யலாம். பட் ஆனா இந்த மசாலா செம்மையா இருக்குங்க. நீங்க என்னதான் கடையில வேற ரெடிமேட் மசாலா வாங்கி சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது. என்ன கலக்கறாங்கன்னு தெரியல, ஆனா சரியான டேஸ்ட். அந்த இலை மாதிரி இருக்கிறது என்னன்னா அந்த வெந்தி இலைன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன? ஆமா, காடை 2 போட்டாச்சு. இப்ப அப்பாவுக்கு கொண்டு அம்மா கொண்டு போய் கொடுத்துடலாம். தங்கம் இங்க பாருங்க. அப்பா குழம்பு வேணுமா கடையில? சாப்பிட்டுருக்கீங்களா காடையில குழம்பு? நானும் சாப்பிட்டதில்ல. ஒரு பிரியாணி செஞ்ச ஞாபகம் இருக்கா? ஆமா, காடை சாப்பிட்டுருக்கே பாரு. எங்க ஏன் சாப்பிட்டு இருக்கு. ஆமா, எலும்பு கொஞ்சம் நிறைய இருக்கும் பாத்துக்கிட்டு. ஏன்னா பொடி எலும்பா தான் இருக்கும், குட்டி குட்டியா தான் இருக்கும் எலும்புலாம். ஆனா நல்லா இருக்கும். நான் இதுக்கு இருக்கு 2 இருக்கு சாப்பிட. நல்லா இருக்கப்பா. காக்கா கால் மாதிரி இருக்கும். டாடா, கேப் வந்துருச்சு. டாடா சாமி. சாமி, நாளைக்கு நீங்க அப்பா அம்மா 3 பேர் தான் இருப்பீங்களா? எடுச்சலா பாய் பாய் செல்லா. டாடா சொல்லு தங்க. கோவிலி டாடா சொல்லு. டாடா சொல்லிட்டோம். கேட்ஸ் இப்படி எஸ்
சரிம்மா கேப் வந்துருச்சு. மணி 9 ஆச்சு. எனக்கு வந்து ஒரு 10:15 ரீச் ஆகும். இப்போ 1 மணி நேரம் ஆயிரும். 10:15 போயிடும். 11 மணிக்கு தான் ட்ரெயின். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் 10:30 தான் ட்ரெயினே வரும். ஆமா 3 நாள் இருந்துட்டு இப்ப தனியா இருப்பா. கோவிலி நம்ம ஆயுத பூஜை ஊருக்கு போலாம். டாடா டாடா டாடா. பாத்து போ, தூங்கிட்டு போ. சரிம்மா சரி ஓகே ஓகே. பாத்து போ, தூங்கிட்டு போ. ஓகே ஓகே ஓகே. பை 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 பை.